Hi guys, this is Surya from Peru Trading. இன்னைக்கு கோல்டுல நம்ம ஒரு பை என்ட்ரி செட்டப் என்ட்ரி இருந்துச்சு. அதை நம்ம எடுத்திருந்தோம். 1:2 டார்கெட்டா இருந்துச்சு. ஸோ 1:3 வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணல பிகாஸ் லிக்விடிட்டி கம்மியாக இருந்தால நம்ம வந்து 1:2ல எக்ஸிட் ஆயிட்டோம். பட் மார்க்கெட் 1:3 அடிச்சுட்டு 1:10 வரைக்கும் மூவ் பண்ணியிருக்கான். ஸோ அந்த ட்ரேடோட எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து டிஸ்கார்ட் அப்டேட் பெருசாக எதுவும் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா மார்க்கெட் வந்து நான் அனலைஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே மார்க்கெட் வந்து என்ட்ரி கொடுத்துட்டான். ஸோ அதனால வந்து டிஸ்கார்ட் அப்டேட் பண்ண டைம் கிடைக்காதனால ஸோ இன்னைக்கு டிஸ்கார்ட் அப்டேட் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ எல்லாருக்குமே தெரியும், நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேப் அப் இருக்குல்ல இங்க, ஸோ இந்த கேப் அப்பே பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸில் தான் வந்து இந்த கேப் அப்பும் நடந்தது. ஓகே, நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் தான் சொல்லியிருந்தோம். கரெக்டாக அதே மாதிரி ஃப்ரைடே அரைச்சிட்டே இருந்தான் பாருங்க. ஸோ இது சப்ளை, கீழே டிமாண்ட் இருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஃபுல்லாக இந்த சப்ளை டிமாண்ட்குள்ளேயே அரைச்சிட்டு லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னைப் ஆயிட்டான். ஆல்மோஸ்ட் ஈவினிங், ஃப்ரைடே ஈவினிங் போல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்னைப் ஆகி மேலே பிரேக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ நமக்கு கிளியர் ஆயிடுச்சு என்னன்னா நம்ம வந்து பை ட்ரெண்ட்ல தான் இருக்கோம். ஓகேங்களா? இப்போ நியூஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, எல்லா ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? பட் நம்ம வந்து நியூஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவோம் கேட்டிங்கன்னா பண்ண மாட்டோம். நமக்கு என்ன மெயின் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் தான் மெயின். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்போ நியூஸ்னால வந்து மார்க்கெட் மேலே போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஒருவேளை நியூஸ் இல்லைன்னா எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஒரு புதுசா மார்க்கெட் பார்க்குறான்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் சொல்றது. நீங்க ஏதாச்சும் டெக்னிக்கல் நாலேட்ஜ் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, நமக்கு ஒரு ஹை டைம் ஃப்ரேம்ல பிஓஎஸ் குடுத்ததுனால நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் போகுது. கிளியரா ஒரு வியூல இருக்கும். ஓகேங்களா? பை, செல் கன்ஃப்யூஸ் ஆகாம ஒரே வியூ அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நியூஸ் வந்தாலுமே சரி, ஸ்டில் நம்ம அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நியூஸ் வந்து இத வச்சு ஸ்ட்ரக்சர் வச்சு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். என்னதான் நியூஸ் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் நாலேட்ஜ் இருக்கோ நீங்க அத வச்சு அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஹை டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு புல்லிஷா தான் இருக்கு. ஓகேங்களா? எங்க ஓகே. ஸோ மார்க்கெட் எனக்கு என்ன பண்ணியிருந்தா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா, எனக்கு 4 ஹவர்ல அப் ட்ரெண்டா இருந்துச்சு. அண்ட் மார்க்கெட் இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணிட்டு இருந்தான் பார்த்தீங்கன்னா, 1 ஹவரோட ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். ஓகேங்களா? ஸோ இங்க மார்க்கெட் 1 ஹவர் ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்றதுனால எனக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ஒரு கேப் அப்ல. தென் எனக்கு என்ன பண்ணிட்டு இருந்தான் பார்த்தீங்கன்னா, இங்க எனக்கு 5 மினிட் ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆனது தெரியும். ஒரு கேப் அப் ஓப்பன் ஆயிட்டு நான் மார்க்கெட் நல்லா மேல போயிட்டு, தென் இங்க எனக்கு என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா, 5 மினிட் ஸ்ட்ரக்சர்ல எனக்கு கீழ இறங்கிட்டு வந்துட்டு இருந்தான். ஓகேங்களா? இங்க பாருங்க. ஸோ 5 மினிட்ல இங்க இறங்கிட்டு வந்ததுனால, நான் என்ன பண்ண பார்த்தேன், எனக்கு 5 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். ஒரு அந்த ரிவர்சலுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா, எனக்கு 5 மினிட்ல ஒரு எஸ்எம்எஸ் குடுத்தான். ஓகேங்களா? 5 மினிட்ல செல்லுல இருந்து கீழ இறங்கி வந்து அகைன் எனக்கு 5 மினிட்ல பை குடுக்குறான். ஏன் ப்ரோ நம்ம இந்த இடத்துல பை ரிவர்சல் பார்க்கணும். நம்ம ஹை டைம் ஃப்ரேம் என்ன ட்ரெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து அப் ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி தான் நம்ம வந்து லோ டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். ஓகேங்களா? இந்த இடத்துல எனக்கு 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் குடுத்ததுனால, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போயிட்டேன், எனக்கு 1 மினிட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 1 மினிட்ல கன்ஃபர்மேஷனும் குடுத்தான். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் இது. ஓகேங்களா? மார்க்கெட் எஸ்எம்எஸ் குடுத்து, எஸ்எம்எஸ் குடுத்த பிளாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எனக்கு எஸ்எம்எஸ் குடுத்த பிளாக். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து அந்த பிளாக்க நல்லா ஸ்வீப் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. ஸோ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ எஸ்எம்எஸ் குடுத்த பிளாக் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து மேலேருந்து கீழ வந்து அகைன் மேல போய் இங்க எஸ்எம்எஸ் குடுத்துட்டு, அந்த பிளாக் இங்க இருக்கு. அந்த பிளாக் இங்க ஸ்வீப் பண்ணியிருக்கானா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் குடுத்த பிளாக்ல எடுக்க மாட்டோம். அதுக்கும் கீழ இருக்க ஒரு பிளாக்ல தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக்ல தான் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ இந்த பிளாக்ல என்ட்ரி எடுத்துட்டு, டார்கெட் வந்து 1:3 வச்சிருந்தேன். பட் நான் வந்து 1:2லயே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன் ப்ரோ 1:2லயே க்ளோஸ் பண்ணீங்கன்னா, நான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இங்க தரேன் பாருங்க. ஸோ இதான் எனக்கு பார்த்தீங்கன்னா ரீசென்ட்டா இருக்க ஒரு ஹை. ஓகேங்களா? ஸோ இது பிரேக் பண்ணிட்டு அகைன் இது நமக்கு ஒரு பிஓஎஸ். ஓகேங்களா? ஸோ இதுவரைக்கும் வந்து ஹை டைம் ஃப்ரேம் வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எங்க க்ளோஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டோம். பட் நம்ம ஆக்சுவல் டார்கெட் என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன். இந்த ஜோன்ல தான் நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஹை தான் நமக்கு ஆக்சுவலான டார்கெட். பட் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டது எங்கன்னா, இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன் ப்ரோ நீங்க இங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மேல போக லிக்விடிட்டியே கிடையாது. ஓகேங்களா? இப்ப எனக்கு மேல போக லிக்விட் இருந்தா தான் என்னால வந்து ஸ்னைப்பர் மாரி என்ட்ரி எதிர்பார்க்க முடியும். அண்ட் மார்க்கெட்டும் நல்ல மொமெண்டம் குடுத்துட்டு மேல போவான். எனக்கு லிக்விடிட்டி இல்லாததுனால மார்க்கெட் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை குடுத்தாலும் அகைன் அரைக்க ஸ்டார்ட் பண்ணி, அகைன் ஒரு ஹை குடுத்துட்டு, அகைன் அரைக்க ஸ்டார்ட் பண்ணி, அகைன் திரும்ப குடுத்து, ஸோ மார்க்கெட் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, ஒரு அரைச்சுட்டே மேல போயிட்டு இருந்தாங்க. ஸோ மார்க்கெட் அத ரிப்பீட்டடா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா, நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு நல்ல ஸ்னைப் இருந்துச்சு. ஸோ ஓகே அந்த அந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்.
பட் மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் குடுப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஸோ இங்க பாருங்களேன், இது ஃபுல்லா வந்து லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டு, இது எனக்கு ஒரு ஹை. ஸோ மார்க்கெட் நல்லா ஒரு பை சைட் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டான். ஸோ கிரியேட் பண்ணிட்டு இங்க பாருங்க. அப்பவுமே நம்ம இங்க எடுத்த ஆர்டர் பிளாக் பார்த்தீங்களா? அத வந்து எஸ்எல் அடிக்கவே இல்ல. மார்க்கெட் அதுக்கு அப்படியே ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு, எத்தன பாயிண்ட் போயிருக்கான்னு பாருங்களேன். இதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு எனக்கு 1:6 இது. ஓகேங்களா? ஸோ அது இன்னும் மேல போயிட்டு பாருங்க. ஸோ 70 பாயிண்ட்ஸ் கிட்ட மேல போயிருக்கான். ஆனா நம்மள எஸ்எல் பாருங்களேன் 5 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல என்ட்ரி கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல என்ட்ரி தான். பட் இந்த இடத்துல லிக்விடிட்டி இல்லாதனால நான் குளோஸ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. பட் ஃபர்ஸ்ட் என்னோட பிளானே வந்து இந்த ஹை தான். பட் நான் ஏன் இதுவரைக்கும் ஹோல்டு பண்ணேன், எனக்கு லிக்விடிட்டி மேல இல்லவே இல்ல. அண்ட் அதுவும் இல்லாம எனக்கு இது வந்து 1 மினிட் ஸ்ட்ரக்சர்னால மார்க்கெட் எப்ப வேணாலும் வந்து இந்த 1 மினிட்ல ஸ்ட்ரக்சர் ஸ்வீப் பண்ணிட்டு, ஒரு 5 மினிட் ஸ்ட்ரக்சர் கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு, அந்த டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் மேல போவான்றதுனால, நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே 1 மினிட் ஸ்ட்ரக்சர் தான் பார்த்திருக்கோம். 1:2 இருந்துச்சு. ஸோ நான் 1:2லயே குளோஸ் பண்ணிட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹை வரைக்கும் இருந்துச்சு. பட் இத நம்மளால ஃபுல்லா பிடிக்க முடியல. ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரேடோட எக்ஸ்ப்ளனேஷன். புரியலன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் வந்து ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன ப்ரோ நமக்கு வந்து கோல்ட்ல வியூ இருக்கு பார்த்தீங்கன்னா, ஹை டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அது ஸ்டில் லாங்ல தான் இருக்கும். நம்ம செல் பண்ண போறது கிடையாது. 4 ஹவர்ல பிஓஎஸ் குடுத்துட்டு எனக்கு இங்க மார்க்கெட் வந்து இங்க 50 மினிட் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணிருக்கு. அகைன் எனக்கு வந்து ஒரு 50 மினிட் கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு, மார்க்கெட் லாங் புஷ் ஆனா லாங் ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் வெயிட் பண்றது பெட்டர். ஏன்னா, ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கேப் அப் ஓப்பன் ஆயிட்டு, ஒரு நல்ல மொமெண்டம் குடுத்துருக்கான். அகைன் மார்க்கெட் மேல போகுமான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா, மேல போறதுக்கு மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டி வேணும். என்னதான் நியூஸா இருந்தாலுமே, கொஞ்சம் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டு மேல போறான்னா, அவன் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் இங்கேயுமே பாருங்க. ஸோ இது ஃபுல்லாவே லிக்விடிட்டி தான் இருக்கு. அவன் மேல போறது தான் பார்த்துட்டு இருக்கான். பட் ஒரு நல்ல டிமாண்ட் சோர்ஸ் வந்து அவன் ஸ்னைப் ஆக போறான்றது கிளியரா தெரியுது. ஸோ எத்தன பேர் வந்து இன்னைக்கு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் சின்னதா தான் இருக்க போகுது. பிகாஸ் வந்து ஜஸ்ட் என்ட்ரி மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு வியூன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லாங் தான் இருக்க போகுது. பிகாஸ் நியூஸ் இருக்கு. ஸோ நியூஸ் வந்து இருக்கிறதுனால நமக்கு வேற வழியே இல்ல. லாங் தான் ட்ரை பண்ணி ஆகணும். அண்ட் ஸ்ட்ரக்சரும் பார்த்தா நமக்கு லாங்ல தான் இருக்கு. ஒருவேளை நியூஸ் வந்து ம் நெகட்டிவா போனாலுமே, நமக்கு ஸ்ட்ரக்சரா என்ன இருக்கோ, நம்ம அத வச்சு தான் ட்ரேட் எடுக்க போறோம். ஓகேங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் ட்ரேட் பண்றவங்க சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ஓவர் ட்ரேட் பண்ண வேணாம். ஸோ இன்னைக்கு எத்தன பேர் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.